கடைகளில் நீங்கள் வாங்கும் பொருட்கள் எம்ஆர்பி எனப்படும் அதிகபட்ச சில்லறை விலையின் அடிப்படையில் விற்கப்படுகிறதா என்பது குறித்து எமது செய்தியாளர் சத்யகுமார் எழுப்பிய கேள்விக்கு திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நான் வாங்குற சூப்பர் மார்க்கெட்ல எம்ஆர்பி இருக்கும். 70 ரூபாய்னா எனக்கு ஒரு 68 ரூபாய் அவங்க என்னவோ ஒரு டிஸ்கவுண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி தான் கிடைக்கும். நீங்க எல்லாம் ஃபர்ஸ்டியா எம்ஆர்பின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல வேற பிரைசிங் போட்டு தான் கிடைக்குது. ஜிஎஸ்டி வந்து இப்போ கொஞ்ச நாள் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க பேக்கிங்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்கல்ல. அதனால நான் கேட்டேன், நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே ரேட் போட்டிருப்பீங்க, அப்ப எங்களுக்கு எந்த ரேட்ல ஜிஎஸ்டியை வச்சு கொடுக்குறீங்களா? நிறைய இதுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. இல்ல நாங்க வந்து பிரைசிங்க சிஸ்டத்துல சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எம்ஆர்பி ப்ரைஸிங்க்கு சிலது கிடைக்கிறது, சிலது கிடைக்கிறது இல்லை. அதான் சொல்லி ஒன்று இருக்கு, மெடிக்கல் இதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆனால் மோடியோட இதில் நல்லாவே குறைச்சலாக இருக்கு. அந்த மெடிக்கல் ஷாப்ல டபுள் த ரேட் இருக்கு. எம்ஆர்பி ரேட் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த எம்ஆர்பி தான் இருக்காங்க, நான் செக் பண்ணுறேன். அதுதான் இருக்குன்னா கொடுக்குறேன். சில சமயம் வரும்போது எங்கேயாவது வாங்கியிருக்கும் போது எம்ஆர்பி சேஞ்ச் இருந்தால் கம்பெனி சேஞ்ச் பண்ணியிருந்தா எம்ஆர்பி சேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்றைக்கி அந்த ப்ராடக்ட் இருந்துச்சு, அப்போ அது எக்ஸ்பைரி டேட்டு மாற்றிருக்கா இதெல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கு. எம்ஆர்பி மாறும்போது எம்ஆர்பி அவங்க ஸ்டிப்பர் ஒட்டியிருக்கலாம். கேட்டால் ஏன் எம்ஆர்பி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குன்னு சொன்னால் இல்லை எம்ஆர்பி மாற்றிட்டாங்க, அதனால் எம்ஆர்பி நாங்கள் ஒட்டியிருக்கோம்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கான அத்தாட்சி எதுவுமே இருக்காது. அப்போ கண்படி தான், ஏன்னா ஒட்டியாச்சு, அதுக்கு மேலே ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. எம்ஆர்பி விலையில் பொருட்கள் கிடைக்கிறதா? நிர்ணயிக்கப்பட்ட விலைப்பட்டியல் முறையாக கண்காணிக்கப்படுகிறதா? எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக அச்சிட்டு குறைந்த விலைக்கு விற்பதாக நடக்கும் ஏமாற்று வேலைகள் போன்ற பல கேள்விகளுக்கு மதுரை மக்கள் கூறிய கருத்துக்களை நாம்